அதிமுகவிலிருந்து பிரிந்த ஓ பன்னீர்செல்வம் எப்படியாவது கட்சியை கைப்பற்றி விடலாம் அல்லது அதிமுகவில் மீண்டும் இணைந்து விடலாம் என காத்திருந்தார். ஓபிஎஸ்ஸின் தவம் பலிக்காமல் போக மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். மக்களவைத் தேர்தலில் 5 தொகுதிகள் கிடைக்கும் என எதிர்பார்த்து கடைசியில் ஒரே ஒரு தொகுதி கிடைத்து இறுதியில் போட்டியிட்ட ஒரு தொகுதியிலும் தோல்வியடைந்தார் ஓபிஎஸ். தங்கள் தலைவர் எப்படியும் வெற்றி பெற்று விடுவார், கட்சியை மீட்டு விடுவார் என காத்திருந்த ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு அடுத்தடுத்து ஏமாற்றமே அணிவகுத்தது. அதே நேரம் தங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்பதை விட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அனைத்து தொகுதிகளும் தோல்வியடைந்ததால் ஓபிஎஸ் தரப்பினர் சற்று உற்சாகத்துடன் காணப்படுகின்றனர். அவங்க என்ன நடவடிக்கைன்னா அதை அவங்கள தான் கேட்கணும். இப்போ எங்கள் ஐயாவோட நிலைப்பாட்டை நான் சொல்லிடுறேன். இப்போ இதில் வாபஸ் வாங்கியிருக்காங்க. இந்த எலெக்ஷனில் பாய்காட் பண்ணுறாங்கனாக்கா அது நம்மளுக்கு ஒரு அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு அவமானம் கூட சொல்லலாம். இப்போ எப்படி நீங்கள் 2021 நீங்கள் ரெட்டையில சிம்பிள் எடப்பாடி கிட்ட தான் இருந்துச்சு, நீங்கள் மீண்டும் மீண்டும் தோக்குறீங்க. அதே இது தான் 66 எம்எல்ஏன்னு வந்தோம், மீதி எல்லாமே தோத்துட்டோம் நம்ம. ஸோ இதே நிலப்பாடு தான். இன்னும் பட்டு திருந்தலைன்னா அப்போ எப்போ தான் திருந்துவார்? இதனிடையே மக்களவைத் தேர்தல் தோல்வியால் ஒன்றிணைந்த அதிமுக உருவாகும் என முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர். ஒரு பக்கம் சசிகலா அதிமுகவில் எனது என்ட்ரி தொடங்கிவிட்டது என கூறிட, இதற்கு அதிமுக தலைமையை சேர்ந்த சில நிர்வாகிகள் சிவப்பு கொடி காட்டி வருகின்றனர். முக்கியமான நேரத்துல மட்டும்தான் குரல் கொடுப்பேன், அந்த சமயம் இப்ப வந்துருச்சு. அதனால இனிமே ஒண்ணு கவலைப்படாம இருங்க. நிச்சயமா விரைவில் நானும் சுற்றுப்பயணம் வரப்போறேன். பட்டி தொட்டி எல்லாம் போய் மக்கள்கிட்ட நான் கேட்க போறேன். இந்த நிலையில் சென்னை மயிலாப்பூரில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவின் ஆலோசனைக் கூட்டம் 20ஆம் தேதியன்று மாலை 5 மணி அளவில் நடைபெறவுள்ளது. பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஓபிஎஸ் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் என பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக சசிகலா துணைவுடன் அதிமுகவில் நுழைவதற்கு விருப்பம் தெரிவிக்கப்படலாம் என்றும், எடப்பாடி பழனிசாமி உடனான கடந்த கால கசப்பான சம்பவங்களை மறந்து இணக்கமாக புதிய கூட்டணியை உருவாக்க விருப்பம் தெரிவிப்பார் எனவும் தொண்டர்கள் சிலர் கூறி வருகின்றனர். மேலும் விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்த நிலையில் ஓபிஎஸ் தரப்பினர் பாமக வேட்பாளர் சி அன்புமணியை வெற்றி பெற வைப்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்ற உள்ளதாகவும் அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். தான் நம்பிய ஜேசிடி பிரபாகரன், புகழேந்தி உள்ளிட்டோர் ஓபிஎஸ்ஐ கலந்தாலோசிக்காமல் தனியாக பிரிந்து குழு அமைத்து விவாதித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் ஓபிஎஸ் இந்த ஆலோசனை கூட்டத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாங்க தனி கட்சியில உரிமை மீட்பு குழு இன்னைக்கும் அதுதான் எங்க உரிமை பறிக்கப்படுது. புரட்சித் தலைவர் காலத்தில் 1972 தொண்டருக்காக தான் இந்த இயக்கத்தை உருவாக்கினாரு. அந்த பைலா பறிக்கப்படுறதுனால தான் நாங்க உரிமை மீட்பு குழு வச்சிருக்காரு. 10 மாவட்டங்கள் முன்மொழினும் 10 மாவட்ட வழிமொழின்றது அது எடப்பாடி அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும், தொண்டருக்கு பொருந்தாது. இன்னியும் அவர் நாளைக்கு மாவட்டத்தில் கூட்டமாக இருக்கிற அத்தனை மாவட்டத்தில் வரதான் போகிறாங்க. ஏன்னா 87 மாவட்ட செயலாளர், ஒரு தொகுதிக்கு 1000 பேர்னா கூட 87,000 பேர் இருக்கான். ஐயா நம்பி இவ்வளோ பேர் இருக்காங்க, உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். இதுவரை எடுத்த முடிவுகள் எல்லாம் தோல்வியில் முடிந்ததால் இந்த ஆலோசனை கூட்டமாவது வெற்றியில் முடிய வேண்டும், வெற்றியை அளிக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் ஆர்வத்துடன் காத்திருக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நாகராஜுடன் செய்தியாளர் ராஜேஷ்.